வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம மாறனும் வீராவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே பட்டாசு கொண்டாடி வீராவையும் மாறனும் வரவேற்கிறாங்க. வள்ளி ராமச்சந்திரன் எல்லாரும் வெளியில வராங்க. வள்ளி வீராவுக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு விடுறாங்க. வீரா, கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவேன்னு தெரியும், அதே மாதிரி ஜெயிச்சிட்ட பத்தியா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா அப்படின்னு. அதே நேரம் ராகவன் சொல்றாரு, சூப்பர் மாறா, வீரா இப்படி ஒரு வீரமான ஒரு பொண்ணதான் நீ மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. இது கேட்டுட்டு வீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் விஜய் இந்த இடத்துக்கு வராங்க. விஜய் என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் வீராக்கா இது மாதிரி போட்டியில கலந்துக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா மாறன் மாமாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நீங்க பாட்டுக்கும் இந்த மாதிரி போட்டியில எல்லாம் போய் கலந்துக்கிறீங்களே. வள்ளி டக்குன்னு விஜய பார்த்து, ஏன் விஜய், கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா உன்னால பார்க்க முடியாதா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வீரா போட்டியில ஜெயிச்சுட்டா அப்படின்னு அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்க போ. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, முன்னாடி எல்லாம் நம்ம ஏதாவது பேசினா இந்த வள்ளி நமக்கு ஆதரவா இருந்து பிரச்சனைய பெருசா ஆக்குவா. ஆனா இப்ப எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாளே, ஒருவேளை இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க விஜய். அதுக்கப்புறம் வீரா வள்ளிய பார்த்து, வள்ளியம்மா பரவாயில்ல, விஜய்க்கு என் மேல உள்ள கேரிங்ல தானே பேசுறா, மத்தபடி எதுவும் இல்லை இல்ல. இது கேட்டதோட வள்ளியும், ஆமா அப்படி கூட இருக்கலாம், எப்ப பார்த்தாலும் உன்னைய குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, இப்ப திடீர்னு உனக்கு எதுவும் ஆபத்துன்னா அப்படியே தவிச்சு போயிடுறாளாமா. இங்க பாரு, அவளுக்கும் உன் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு வீரா. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் பாத்துக்கிறேன் வள்ளியம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது கேட்டதோட வள்ளியும், சரி வீரா, சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, அவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கும். இது கேட்டதோட வீராவும் சரிங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதோட வள்ளி நேரா விஜய பார்த்து, இங்க பாரு விஜய், வர வர நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. வீரா அவ்வளவு பெரிய போட்டியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கா, அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாம இப்படிதான் அவகிட்ட பேசுறதா? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, நான் எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு அக்காவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா மாறன் மச்சானோட லைஃப் என்ன ஆகுறது, அதுக்குதான் நான் சொன்னேன். இத கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, அதையெல்லாம் வீரா எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துருவா, உனக்கு வீராவை பத்தி என்ன தெரியும்? சரி போயிட்டு வேற வேலையை பாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, சித்தி நான் கடைக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால காலையில சமைக்கல சித்தி, நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போனதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆரம்பத்துல இருந்த விஜய்க்கும் இப்பைக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. அப்ப கண்மணி வள்ளிய பார்த்து, நீங்க தானே சொன்னீங்க 4 விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு, கத்துக்கட்டும், நல்லாவே கத்துக்கட்டும், நீங்க வீட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை இந்த விஜய் தான் கொஞ்சம் டூ மச்சா நடந்துக்கிறாளோ அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது நம்ம வள்ளிக்கு. இன்னொரு பக்கம் விஜய் வீரா மாறனும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ஒட்டு கேக்குறதுக்கு நிக்கிறாங்க. அப்பதான் வீரா மாறன் கிட்ட, இந்தா மாறா அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறாங்க. அப்ப மாறன் வீரா கிட்ட, என்ன வீரா இது, என்ன பணம் இது? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நீ கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லி மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியல்ல, அத காதுல வாங்கின, அதனாலதான் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டேன், அதே மாதிரி இந்த போட்டியில ஜெயிச்சுட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறாங்க. பணத்தை பார்த்ததோட மாறனுக்கு அதிர்ச்சி, என்ன வீரா இதெல்லாம்? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தானே சொன்ன பெரிய ஜவுளி கடை ஓபன் பண்ணணும், நல்ல பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னியல்ல, அப்ப நானும் தானே உனக்கு உதவி பண்ணணும், அதான் இந்த பணம், இத கொண்டு போய் நாளைக்கு இந்த ஜவுளி கடை ஓபன் பண்றேன்னு சொன்னியல்ல, அங்க கொண்டு போய் கொடுத்து ஓபன் பண்ணு. இது கேட்டதோட மாறன் வீராவை ஹக் பண்ணி,
ரொம்ப தேங்க்ஸ் வீரா. அப்ப வீரா டக்குன்னு ஏய் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இதை கேட்டதோட மாறன் சிரிக்கிறாரு. சரி, எனக்கு வந்துட்டு இந்த பணம் கிடைச்சது எங்க அம்மா உதவி பண்ண மாதிரி இருக்கு வீரா. ரொம்ப தேங்க்ஸ் வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் வராது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீ மட்டும் ஒரு பெரிய கடையை கட்டி ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்து பாத்தியா என் புருஷன் எவ்வளவு பெரிய கடையை கட்டியிருக்காரு பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கெத்து காட்டலாம். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, அது கூடி சீக்கிரம் நடக்கும் பாரு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல இதை விட பெரிய வீடா கட்டி பாரு, நான் வேற லெவலுக்கு வருவேன். இதை கேட்டதோட வீராவும் அதுக்குதான் மாறா நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்துட்டு விஜய் காதுல வாங்குறாங்க. காதுல வாங்கிட்டு, ஓ, புது கடை கட்டி பெரிய ஆளாக போறீங்களா? அந்த கடையை கட்டி நிறைய காசு சம்பாதிச்சு இதை விட பெரிய வீடு கட்ட போறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஏ வீரா, நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிறத பாத்துறேன். இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நான் பல வகையில திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லா திட்டத்தையும் நீ முறியடிச்சு இல்ல, உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடிக்கு போன் பண்றாங்க. அந்த ரவுடி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி. அப்ப விஜய் சொல்றாங்க, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவன் கேக்குறான், என்ன வேலைன்னு சொல்லுங்க மேடம், தரமா பாத்தரலாம். அப்ப விஜய் ஒரு அட்ரஸ் அனுப்புறாங்க. இங்க பாரு, இந்த அட்ரஸ்ல புதுசா ஒரு கடை ஓபன் பண்றாங்க. இன்னும் 2-3 டேஸ்ல ஓபன் பண்ணிடுவாங்க. நான் முத நாள் கால் பண்ணா இந்த வீராவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருது. அதனாலதான் உனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே போன் பண்றேன். அந்த கடையை நீ காலி பண்ணிரு. அதுவும் முக்கியமா அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டாந்து அடுக்கின பிறகு அந்த கடைய நீ காலி பண்ணணும். இதை கேட்டதோட அந்த ரவுடியும், சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா விஜய் நினைக்கிறாங்க, ஏ வீரா, என் திட்டம் எல்லாத்தையுமே நீ ஸ்பாயில் பண்ணியல்ல. என் திட்டத்துக்கு இடையில வந்ததுக்கான உனக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி அப்படின்ட்டு விஜய் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரா மாறா பாத்தியா, கொஞ்ச நாளா அந்த விஜயோட போன்ல ஏதோ மெசேஜஸ் எதுவுமே போகவே இல்ல. மாறன் சொல்றாரு, வீரா, ஒருவேளை அவ கண்டுபிடிச்சிருப்பாளோ? அப்ப வீரா சொல்றாங்க, ஒருவேளை இருக்கலாம் மாறா. ஏன்னா நம்ம நினைச்சதை விட அவ சரியான தில்லாலங்கடியா இருக்கா. மேபி அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. மாறன் சொல்றாரு, சரி வீரா, இப்ப எப்படி சமாளிக்கிறது? அப்ப வீரா சொல்றாங்க, நம்ம இந்த கடையை ஓபன் பண்றத மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கிட்டா போதும். சோ அவகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இது கேட்டதோட மாறனும், சரி வீரா, ஆனா இந்த கடை ஓபன் பண்றத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன வீரா பண்றது? அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாமாரா, நீ கவலைப்படாத, அவ என்னதான் பண்ற அப்படிங்கிறத பாத்துருவோம். இது கேட்டதும் மாறனும் சரி அப்படிங்கிறாரு. மறுநாள் காலை மாறன் அந்த கடைக்கு போயிட்டு செக் பண்றாரு, கடை நல்லா இருக்கா அப்படின்னு. செம்ம சூப்பரா இருக்கு. அதே நேரம் வீராவும் வராங்க. வீரா வந்துட்டு மாறன் கிட்ட, கடை எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டதோட மாறன் சொல்றாரு, சூப்பரா இருக்கு வீரா, நிறைய மக்கள் புழங்குற இடம். சோ இந்த மாதிரி ஒரு கடை வந்து யாருக்குமே அமையாது. அதான் செம்ம சூப்பரா இருக்கு. இத வீட்டுல உள்ளவங்க கிட்ட மட்டும் காமிச்சா போதும். இதை கேட்டதோட வீராவும், சரி, மாமாவுக்கு நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்ல மாறனும் சரி போன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. வீரா நேரா அவங்க மாமா ராமச்சந்திரனுக்கு போன் பண்ணி, மாமா, புதுசா ஒரு கடை பார்த்திருக்கோம், நீங்க வந்து பாத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ராமச்சந்திரன் சொல்றாரு, நான் எதுக்குமா வரணும்? நீங்க தானே முன்னேறணும்னு சொன்னீங்க, நீங்களே வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கிடுங்க. வீரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த கடை கட்டுன அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் தொழில ஒழுங்கா பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, இல்ல மாமா, இந்த மாதிரி கடை கட்டுனா உங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும்ல, அதனாலதான் மாமா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராமச்சந்திரன், அப்புறம் விஜய், வள்ளி, நம்ம கண்மணி எல்லாரும் சேர்ந்து நேரா நம்ம வீராவோட அந்த கடையை பாக்குறதுக்காக வராங்க.
கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா இந்த கடை ரொம்ப சூப்பரா இருக்கு வீரா அப்படின்னு சொன்னதோட வீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸுக்கா அப்படின்னு. அப்புறமா பிருந்தா சொல்றாங்க, அக்கா ரொம்ப சூப்பரா இருக்குக்கா கடை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு கடையை தான் ரொம்ப பாராட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா ஒரு வழியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கடையை கட்டியாச்சு அப்படின்னு மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா ராமச்சந்திரன் கேக்குறாரு, இங்க பாரு, இந்த கடை கட்டுனதுனால நிறைய போட்டிகள் பொறாமைகள் வரும். சோ எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இது கேட்டதும் நம்ம ராமச்சந்திரன் சொன்னதை கேட்டுட்டு மாறனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மாறன் நேரா நம்ம ராமச்சந்திரன் கிட்ட சரிப்பா நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனும் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போறாரு. அப்ப நம்ம வீரா நேரா மாறன் கிட்ட, மாறா நம்ம கடை ஓபன் பண்ணதை பார்த்துட்டு மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கு ராமச்சந்திரனும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. வள்ளி நேரா மாறனை பார்த்து, மாறா நீ ஜெயிச்சிருவன்னு தெரியும், அதே மாதிரி நீ ஜெயிச்சிட்ட. விஜி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம காண்டாக்குறாங்க. நம்ம எப்படியாவது இவனை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வர வர முன்னேறிக்கிட்டே போறானே, இவனை பார்க்கவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எப்படியாவது இவனை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் முன்னேறிக்கிட்டே வரானே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க விஜி. அப்ப விஜி வந்துட்டு நம்ம மாறனோட கடைய நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் விஜி வந்துட்டு நேரா வீராவை பார்த்து, அக்கா கடை ரொம்ப சூப்பரா இருக்குக்கா, இந்த மாதிரி கடைய நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல, பாத்துக்கோங்க அக்கா உங்க கடைய. ஏன்னா நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம நிறைய எதிரிகள் இருக்காங்க. அவங்களால இந்த கடைக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? அதான்க்கா சொல்றேன், எதுக்கும் கடைய கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்டதும் நம்ம வீரா சொல்றாங்க, சரி சரி விஜி நான் பாத்துக்கிறேன். அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்க மேல நிறைய பேர் இப்ப பொறாமையில இருக்காங்க. உங்க கடைக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான்க்கா சொன்னேன். அப்ப வீரா சொல்றாங்க, அத நான் பாத்துக்கிறேன் விஜய் அப்படின்னு சொன்னதும் விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, பாத்தியா மாறா விஜய் எப்படி பேசிட்டு போறான்னு, அவ நம்மளை எச்சரிச்சுட்டு போற மாதிரி இருக்குடா மாறா. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நம்மளை ஏதாவது ஒரு வகையில அவ பழி வாங்கணும்னு நினைப்பா. ஏன்னா அவ போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம தான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை நம்ம மேல உள்ள கோபத்தினால அவ கடைய வந்துட்டு ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ எதுக்கும் நீ பாதுகாப்பா இருந்துக்கோ. இது கேட்டதோட மாறனும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்ப மாறனுக்கு போன் வருது. இது மாதிரி நாளைக்கு கடைக்கு வர வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்பவே வந்துட்டு அப்படின்னு. மாறன் டக்குன்னு வீரா கிட்ட, வீரா கடைக்கு வர வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துருச்சான். அப்ப வீரா சொல்றாங்க, வா மாறா போகலாம். மாறன் கேக்குறாரு, வீரா நீ எதுக்கு? நீ இரு நான் போயிட்டு வரேன். அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல மாறா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீரா சொல்றாங்க, இல்ல மாறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறன் கூட கிளம்புறாங்க. 2 பேரும் சேர்ந்து நேரா அந்த கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இறக்குறாங்க. தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி முடிச்ச பிறகு வீராவுக்கும் மாறனுக்கும் சரியான களைப்பா இருக்கு. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா நாளைக்கு சேல்ஸுக்கு தேவையான எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம இறக்கியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு சேல்ஸ பக்காவா பண்ணா போதும். இது கேட்டதோட வீராவும், ஆமா மாறா நம்ம கடை தான் நாளைக்கு களை கட்ட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் மாறனும் சரி ஓகே வா போகலாம். வீரா சொல்றாங்க, சரிடா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஜய் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் மூலமா வீடியோல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் நேரா அந்த ஆளுகிட்ட, சரி அந்த இடத்துல இப்ப யாரும் இல்ல இல்ல? அந்த பையன் சொல்றான், ஆமா மேடம் இப்ப யாருமே இல்ல. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இப்ப நீ என்ன பண்றீன்னா நான் சொல்ற மாதிரியே அந்த இடத்த அப்படியே கொளுத்தி விட்டுரு. இது கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாறன் வச்சிருக்க அந்த ஜவுளி கடைக்கு எதிர்க்க வந்துட்டு ஒரு பெரிய தீக்குச்சியை கொளுத்தி போடுறாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடை எரிய ஆரம்பிக்குது. அப்ப இன்னொரு பக்கம் மாறனும் வீராவும் வீட்டுக்கு போய் சேரல. அப்ப ஒருத்தர் நேரா மாறனுக்கு போன் பண்ணி, சார் இது மாதிரி நாளைக்கு நீங்க புதுசா கடை ஓபன் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடை இப்ப தீ பிடிச்சுக்கிடுச்சு சார். இதை கேட்டதோட மாறனுக்கு செம ஷாக்கு, கை கால்லாம் நடுங்குது. வீரா கேக்குறாங்க, மாறா என்னாச்சு? மாறன் சொல்றாரு, வீரா
நம்ம ஸ்டாக்ஸ் அடுக்கி வச்சுட்டு வந்தோம்ல, அந்த கடை தீப்பிடிச்சு எரியுதாம். இது கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம மாறன் வெளியில வந்துட்டு ராகவா, கார்த்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் ஓடி வராங்க. மாறன் சொல்றாரு, டேய், நான் புதுசா ஒரு கடை பிடிச்சிருந்தேன்னா நாளைக்கு ஓபன் பண்றதுக்கு, அந்த கடை தீ பிடிச்சுக்கிடுச்சான். இது கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க கார்த்தியும் ராகவனும். வாடா சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு நேரா அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா கடை சுத்தமாவே டேமேஜ் ஆகிறது. இத பார்த்துட்டு மாறனுக்கு செம ஷாக் ஆகுது. வீரா வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்ன மாறா இப்படி ஆகிடுச்சு. ராமச்சந்திரன், வள்ளி, விஜய் எல்லாரும் வராங்க. விஜய் பார்த்துட்டு அப்பாடா, கரெக்டா எரிஞ்சு முடிச்ச பிறகு வந்திருக்காங்க அப்படின்னு விஜய் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா விஜய் சும்மா எல்லாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக, ஐயோ அக்கா, கடை போச்சு, எவ்வளவு ஆசையா இந்த கடையை திறக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி கடையை திறந்தீங்க, கடையெல்லாம் போச்சேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறாங்க விஜய். விஜய் அப்படி நாடகம் ஆடுறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாறனு வீராவும். கண்டிப்பா இவதான் ஏதாவது பண்ணிருப்பா அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ மாறன் சொல்றாரு, இது யாரு பண்ணது அப்படின்னு. அப்ப வீரா பக்கத்துல இருக்க சிசிடிவிய பாக்குறாங்க. வீரா மாறன் கிட்ட, வீரா அங்க பாரு மாறா அப்படின்னு சொன்னதோட அங்க சிசிடிவி இருக்கு. அத பார்த்ததோட மாறன் நேரா அந்த கடைக்கு போறாரு. விஜய் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அவசரத்துல அங்க இருந்த சிசிடிவிய நம்ம பார்க்கலையே அப்படின்னு. மாறனும் வீராவும் போயிட்டு அந்த சிசிடிவிய செக் பண்றாங்க. பார்த்தா அதுல ஒருத்தன் போன் பேசுறதும் அந்த இடத்துல தீக்குச்சி கொளுத்தி போடுறதும் இருக்கு. இத பார்த்ததோட மாறன் செம்ம கோவத்துல வெளியில வராரு. வெளியில வந்துட்டு கோவத்துல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது ராமச்சந்திரன் மாறன் கிட்ட, மாறா கவலைப்படாதடா, அது போனா போயிட்டு போகுது, நம்ம கடைக்கு வாடா. மாறன் சொல்றாரு, நான் எப்ப தோப்பேன் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கடையை ஓபன் பண்ணப்ப எனக்கு சப்போர்ட்டுக்காக கூட இந்த இடத்துக்கு வந்து நிக்கல, இப்ப நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க, நான் தோற்கணும் அப்படின்னு நினைச்சுதானே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க மாறன். அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, டேய், என்னடா இப்படி பேசுற, நீ ஜெயிக்கணும் அப்படின்னு தானடா நினைப்பேன், ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு வேதனைப்படுறாங்க. அப்பதான் நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருடா, நீ தோத்து போகணும் அப்படின்னு நான் என்னைக்கு நினைப்பேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு தானடா நினைப்பேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீரா மாறன் கிட்ட, மாறா என்ன மாறா பேசுற, மாமா வந்துட்டு நீ தோத்து போகணும் அப்படின்னு நினைப்பாரா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு, ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.